ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஜோதிடத்தில் திதி, கரணம், யோகம் இப்படிலாம் சொல்கிறாங்களே, இதில் கரணம்னு ஒன்று இருக்குது. இந்த கரணநாதனை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுடலாம் அப்படின்லாம் பல பேர் சொல்கிறாங்களே. சார், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம நேயர்கள் பல பேர் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்காக நான் பதில் சொல்கிறேன். ஒரு மனிதனோட வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமச்சீரான வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிறப்ப ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி இருக்கும். இப்போ காலோட வளர்ச்சி, கையோட வளர்ச்சி, உடம்போட வளர்ச்சி, தலையோட வளர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு விதமாக அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வளர்ச்சிகள் இருக்கும். இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் தான் சமச்சீரான வளர்ச்சி. ஒரு ஜாதகத்தில் எப்படி இதை பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் ஆரம்பித்து பஞ்ச அங்கங்கள்னு சொல்லக்கூடிய 4 நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இதை தாண்டி லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி, 1, 5, 9, 12 பாவங்கள், அந்த லக்கணத்துக்கு பகையாளி, அந்த லக்கணத்துக்கு நண்பர், இது எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்து, அதுக்கப்புறம் நடப்பு திசை, கோச்சார கிரகங்களோட நிலை, இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பலன் சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குங்கிறது தான் பொதுவான பலன். இதையும் நம்ம துல்லியமாலாம் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட உத்தேசம்தான். இப்படி தான் ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லணும். இதில் ஒரு பார்ட் பல விஷயங்கள் இருக்குது. ஒன்றுலேருந்து பார்த்திங்கன்னா 100 விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த மட்டுமே ப்ரமோட் பண்ணால் எப்படி டெவலப் ஆகும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சமச்சீரான வளர்ச்சி, இது ரெண்டுமே தேவை. இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு உடம்பில் ஒரு கால் மட்டும் அப்படியே பெருத்துக்கிட்டே போச்சுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் வளர்ச்சி கிடையாது, வீக்கம் அப்படின்னு பேர். ஸ்வெல்லிங் சொல்கிறோம் இல்லையா? அப்போ உடம்பில் காலுக்கு ஏற்ற வளர்ச்சி, கைக்கு ஏற்ற வளர்ச்சி, உடம்புக்கு ஏற்ற வளர்ச்சியில் தான் காலு கை இருக்கணும். கை மட்டும் தனியாக வீங்கிச்சுன்னா எப்படி? தலை மட்டும் பெருத்துக்கிட்டே போனால் என்ன அர்த்தம்? இப்போ சில பேருக்கு, நிறைய பேருக்கு வயிறு மட்டும் பெருத்துக்கிட்டே போகுதில்ல. இந்த மாதிரி வளர்ச்சியில் தான் ஒரு ஜாதகத்தில் ஒரே ஒரு பார்ட்டை எடுத்துக்கிட்டு அதை மட்டும் ப்ரமோட் பண்ணுறது, அதை மட்டும் டெவலப் பண்ணுறது, இல்லாட்டி அதில் ஏதாவது ஒரு குறைய சொல்லி அதுக்கு ஒரு கோயில் கண்டுபிடிச்சி போக சொல்கிறது, எப்படின்னு சொல்லுவாங்கள்ல. திதி அப்படிங்கிறது தொலைவு, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொலைவு. இன்றைய காலகட்டத்தில் சூரியன் எங்கே இருக்குது, சூரியன்லேருந்து சந்திரன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இதுக்கு இடைப்பட்ட உள்ள தூரத்தை சொல்கிறது தான் திதி. இப்போ 7வது திதி, 8வது திதி, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 14 திதி வரைக்கும். 15வது திதி அமாவாசையாகவோ பௌர்ணமியாகவோ மாறி போயிடும். திதியில் பாதி கர்ணம்னு சொல்லும்போது, இந்த கர்ணத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 11 கர்ணம் இருக்கும். அதில் சரகர்ணம், ஸ்திர கர்ணம்னு இருக்கும். சில கர்ணங்கள் ஒரு மாதம் முழுக்க தொடர்ந்து வந்துட்டுருக்கும். சில கர்ணம் மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான் வரும். இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதுக்கு ஓகே, அது ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம், ஜோதிட ரீதியாக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயந்தான்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு கர்ணத்தையும் சொல்லிக்கிட்டே இந்த கர்ணத்துக்கு ஒரு விலங்கு அல்லது ஒரு பறவையை உதாரணமாக சொல்லிவிட்டு அதோடைய கேரக்டர் மனிதர்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ அந்த வடிவத்தில் உள்ள கடவுளை வழிபட்டால் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் லைஃப்பில் ப்ரமோட் ஆயிடுவீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை புதுசாக சொல்கிறாங்க. இதுதான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மொத்தம் இருக்கிற கர்ணங்களை முதல்ல பார்த்தோன்னா, பவகரணம் இருக்குது, பாலவ கரணம் இருக்குது, கௌளவ கரணம், அப்புறம் தைதுளை கரணம், அப்புறம் கரசை, வனிசை, பத்திரை, சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்குணம், இப்படி ஒரு 11 கர்ணம் இருக்குது இல்லையா? இதில் ஒரு கர்ணத்துக்கும் ஒரு விலங்கு அல்லது பறவை அடையாளமாக சொல்லிட்டு வராங்க. அப்போ இந்த பவகரணத்துக்கு சொல்லக்கூடிய அடையாளம் சிங்கம். அப்போ சிங்கத்தோடைய கேரக்டர் அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, விளக்கம் கொடுக்குறவங்க ஒரிஜினலாக காட்டில் இருக்கக்கூடிய சிங்கத்தோட கேரக்டரை வச்சு அப்படியே எடுத்து சொல்லிகிட்டே வராங்க. அதோட சிறப்பெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரு சிங்கம் வளர்க்கலாம், அப்படி இல்லைன்னா உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை நீங்கள் தத்து எடுத்துக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் சிறப்பாக அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. சிங்கத்தை தத்து எடுத்த நடிகர்கள்லாம் நிறைய கெட்ட பேர் வாங்கி சம்பாதிக்கிறதுலாம் நம்ம இடையில பார்த்துருக்கோம். சிங்கத்தை நீங்கள் தத்து எடுங்க, ஒரு உயிரினத்தை தத்து எடுத்து அதுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம்தான். அது இப்போ கூட பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவிகளுக்கு அந்த வீடுகள்லாம் சின்ன சின்ன கூடுகள் மாதிரி வைக்கிறாங்க, பெட்டிகளை வைக்கிறாங்க. பறவைகளுக்கெல்லாம் வெயில் காலத்தில் தண்ணீர் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு அந்த பறவைக்கு தான் செய்யணும், அந்த விலங்குக்கு தான் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு மனிதனோட கேரக்டரில் சிங்கத்துக்குடைய கேரக்டர் அவனுக்கு எதிரொலிக்கும். சிம்ம ராசின்னா எல்லாம் சிங்கம் மாதிரி கரிச்சிச்சுட்டா இருக்காங்க, அதே போல் தான் பவகர்ணமும். அப்போ இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஒரு கதை சொல்லுவாங்க. சிங்கம்னா காட்டுக்கு ராஜா. சத்யராஜ் சொன்ன மாதிரி அது என்ன ராஜான்னு எப்போ நம்மகிட்ட சொன்னது. இப்போ சிங்கம் போல் கம்பீரமாக வலம் வருவாங்க, அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்கன்னு அந்த பவகர்ணத்தில் பிறந்தவங்கன்னு கதை விடுவாங்க. 4 கழுத புள்ளி ஒன்று சேர்ந்ததுன்னா சிங்கம் என்ன பாடுபடுதுன்னு நம்ம பார்க்குறோம்ல.
டிஸ்கவரி சேனலில் பாருங்கள், இன்ஸ்டாவில் எல்லாத்தையும் நிறையா வருது பாருங்கள். அதே போல் 4 காட்டெருமை ஒன்று சேர்ந்தாலும் சிங்கத்தை போட்டு பெரட்டுன்னு பெரட்டி எடுக்குது. அதனால் அப்படி கிடையாது. சிங்கத்துக்குன்னு சில கேரக்டர் இருக்குல்ல, அந்த கம்பீரம், அந்த மாதிரி ஒரு விஷயம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதையும் வந்து பயப்படாத குணம், இப்படியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போவாங்க. அடுத்தது என்ன பாருங்கள், ஓங்கி அடித்தா 1.5 டன் வெட்டு, இப்படியெல்லாம் வந்து நிறைய அந்த சிங்கத்தோட கதையை எடுத்து இதோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. சிங்கம்ங்கிறது வந்து காட்டில் உள்ள வனவிலங்குகளில் வந்து எல்லா மிருகங்களையும் அச்சுறுத்தக்கூடிய விலங்கு. சிங்கத்தோட கர்ஜனை கேட்டினா எல்லாம் அடங்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை. அந்த தோற்றங்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும். சில வீட்டில் அப்பா உள்ளே வந்தோன்னே எல்லாம் கப்பு சிப்புன்னு அடங்குறோம்ல. நிறைய ஒரு கூட்டத்தில் வந்து ஸ்கூல்லேயே நல்லா பேசிகிட்டே இருப்போம், கிளாஸில் திடீர்னு ஒரு வாத்தியார் என்ட்ரு ஆகிட்டுனா எல்லாம் இது மாதிரி சில கேரக்டர்கள் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதே மாதிரி ஒருத்தர் தெளிவாக பேசிகிட்டு இருக்கிறோட்டி நான் சொன்னேன், என்னங்க நீங்கள் சிங்கத்தை பற்றி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கீங்க. நம்ம முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அதில் விலங்குகளோட கேரக்டரை எழுதிட்டு வருவார். அதில் வந்து சிங்கம் என்ன பண்ணுமோ, குழுவில் உள்ள பெரிய ஆண் சிங்கம் மற்ற ஆண் சிங்கங்களுக்கு பிறந்த ஆண்குட்டிகள்லாம் கடித்து குதறி கொன்று போட்டுடும். ஏன்னா நமக்கு போட்டியாக வரும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு அரசியல் தலைவர்கள் மாதிரியா அப்படிலாம் நம்ம பேசி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு தோற்றம், அதை எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பவகர்ணத்தில் பிறந்தவங்க இந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கடவுளை வழிபடலாம்? அப்போ சிங்கமுக கடவுளை போய் வழிபடணும் அப்படிங்கிறாங்க. அது யார் சிங்கமுக கடவுள்? சிங்கத்தை ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, கர்ணத்துக்கு அதை வாகனமாக கொண்ட கடவுளை வழிபடலாங்கிறாங்க. இன்னொரு இடத்துல அதே முகம் கொண்ட கடவுளை வழிபடலாங்கிறாங்க. அப்போ ஒரு குரூப் என்ன சொல்லுது, பவகர்ணத்தில் பிறந்தீங்கன்னா நரசிம்மரை வழிபடுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, துர்க்கையம்மனுக்கும் சிங்கம் தானே வாகனமாக இருக்குது, துர்க்கையம்மனை கும்பிடுங்கிறாங்க. இதில் எதை கும்பிட்றதுன்னு தெரியாது. இது ஒரு பக்கம் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இது பல பேருக்கு வந்து வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நாம் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் அளந்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல. என்ன தான் சொன்னால் கூட நம்மளோட சுய பரிசோதனைக்கு சுய ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஜோதிடத்தில் கர்ணம்ங்கிறது முக்கியமான விஷயந்தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு கர்ணத்தை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஆளுக்கால ஒரு கதையை விட்டுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ரைட். அடுத்தது பாலவகரணம். இந்த பாலவகரணம் பார்த்திங்கன்னா அதோட அடையாளமாக புலி சொல்லப்படுது. புலி வந்து எப்போதுமே ஒரு வேட்டை மிருகம். அது வந்து சாப்பிட்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அடித்து தான் சாப்பிடும். வச்சு சாப்பிட்ற பழக்கம்லாம் அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இவர்கள் எல்லாமே வந்து விருந்து மற்றவர்களுக்கு விருந்து படைக்கிறதிலும் அடிக்கடி விருந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவருக்கும் இவங்க வந்து அதிகமாக இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்ஷிப், ஒரு டீமுக்கு வந்து பொறுப்பேற்று தலைமை இருக்கிறது இருக்குல்ல. இது மாதிரி கிரிக்கெட் பேட்டிங்கு மட்டும்தான் நினைக்கக்கூடாது. கிரிக்கெட் டீமுக்கு மட்டும் எல்லா துறைகளுக்கும், சின்ன ப்ராஜெக்ட்டுக்கும், சின்ன குரூப் லீட் பண்ணுறாங்கல்ல, குரூப் லீடர், இதுக்குமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லாரையும் திறம்பட வழி நடத்துவாங்கங்கிறது அவங்களோட கேரக்டர். சரி, இதுக்கு என்ன கடவுளை கும்பிடலான்னா, புலியோட வர்ற கடவுளை பார்த்து கும்பிடணும், ஐயப்பனை கும்பிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ புலியோட இன்னொரு 4-5 கடவுள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்னத்தை கும்பிட்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து ஆளுக்கால் ஒரு விஷயத்தை, இதை பாருங்கள், கரணம் தவறினால் மரணம், இந்த கரணத்துக்கும் அந்த கரணத்துக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கே தெரியல. அப்படி கரணம் தவறினால் மரணம், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புலி சிங்கத்தை தத்து எடுத்துக்கிறது ஒரு ஃபேஷனாக கூட ஆகிப்போச்சு. இது ஒரு பக்கம். இதனால தான் அவங்க டெவலப் ஆகிட்டாங்கலாம் பேசுகிறாங்க. எல்லோரும் டெவலப் ஆக முடியுமா? அப்படியெல்லாம் கணக்கில்லை. சரி, அடுத்தது கௌளவம். கௌளவம் அப்படிங்கிறது பன்றி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பன்றியோட தன்மை வந்து பூமியை தோண்டிட்டு போகக்கூடிய தன்மை உள்ளது. ரெண்டாவது, அது எங்கெங்கெல்லாம் போய் படுத்துக்குதுங்கிறதெல்லாம் யாரும் பெருமையாக பேச மாட்டாங்க. அது பூமியை தோண்டிட்டு போகிறதும் அதை தான் பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பன்றி கௌளவகரணம் என்ன பண்ணும், இந்த கோரை இருக்குல்ல, அது கிழங்குகள் அதிகமாக சாப்பிடும். தோண்டி அந்த கோரை கிழங்கு சாப்பிட்றதுனால அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு நோய்வாய் தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ பூமியை தோண்டக்கூடியது அப்படின்னா சுரங்கம், இந்த மாதிரி பணிகளில் இவங்கெல்லாம் வேலை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஜாதகத்தை பார்க்க வேணாம். இந்த கௌளவகரணம்னால நீங்கள் சுரங்கத்தில் வேலை செய்யலாம்னு சொல்கிறாம அந்த மாதிரி இருக்குது. சரி, பன்றியோட தொடர்புடைய கடவுள் என்னடான்னு பார்த்தா அது யாருக்கும் தெரியல. உடனே இப்படி ஒரு ஐடியா, பூவராக மூர்த்தியை கும்பிடுங்க அப்படின்னா ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சாமின்னு போட்டாங்க. இன்னொரு பக்கம் வாராகி அம்மனுக்கும் வந்து பன்றி உருவம் தானே, ஸோ அதையும் வழிபடுங்கன்னு இன்னொரு குரூப். இதில் எதை கும்பிட்றதுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திதி கர்ணம் யோகம் இதெல்லாம் நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைவிடங்கள், கிரக சேர்க்கைகள், கோச்சார பார்வை வச்சு தான் நம்ம பெருசாக பேசுகிறோம். பட் நிறைய பேர் கேட்குறாங்கிறதுக்காக என்னுடைய விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து குறைவாலாம் மதிப்பிடலாம். ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம்தான். இந்த ஒரு விஷயங்களில் 100 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இது மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறோம்ல, அதை தான் நம்ம வேணாங்கிறோம். பட் இதை தெரிஞ்சுக்கணும்.
இப்போ கௌளவத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தைதுளை கரணம். தைதுளைங்கிறது வந்து கழுதை அப்படின்னு சொல்கிறோம்ல. கழுதைங்கிறது என்ன, பொதி சுமக்கிறதோட அடையாளம் இல்லையா. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மற்றவரோட சுமையை சுமந்துப்பாங்க அப்படி இப்படின்னு பல விஷயங்களை சொல்லிவிட்டு இதுக்கு எந்த கடவுளை வந்து முடிச்சு போடுறதுன்னு தெரியல. நான் கழுதையோடு இருக்கிற கடவுள் என்னன்னு தெரியல. தேவியரை வழிபடுங்கம்பாங்க, இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா ரங்கநாதரை வழிபடுங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல. இப்போ அடுத்த கரணத்தை பார்த்திங்கன்னா கரசை. கரசை எப்படி, கரசை அப்படின்னா யானை. யானைங்கிறது எப்படி, யானை வந்து இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கரசை கர்ணம் உள்ளவங்க யானையை போல் நல்லா செல்வாக்கானவர்கள். ஸோ அப்போ யானை உருவம் பொறித்த கடவுளை யாரை கும்பிடலான்னு அடுத்தது ஒரு விஷயம் வந்துன்னா விநாயகரை கும்பிடுங்க அப்படின்வாங்க. அடுத்தது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கஜலட்சுமின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். இப்போ எனக்கு கஜம்னால யானை தானே, அப்போ கஜலட்சுமியை கும்பிடுங்க அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னா இதுக்கு தொடர்புடைய ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும், முடியலையா சிவனையோ விஷ்ணுவையோ கும்பிடுங்கன்னு சொல்லிடணும் அப்படிங்கிறாங்க. அப்படி அல்ல, அவங்களுடைய தன்மை யானையை போன்ற தன்மை இருக்கும். இப்போ யானைக்கு என்ன இருக்குன்னு சொல்லணும்னா, யானை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும், அதை வந்து தேங்க வைக்கக்கூடாதுல்ல யார் இடத்துல. அப்போ யானையை பொறுத்தவரையில் மிக வலிமையான ஒரு உயிரினம். அது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சகத்தில் விழுந்துடும். சாதாரண அங்குசத்தை வச்சு அதை பிடிச்சிடுறாங்க இல்லையா, அதை மடக்கிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதே போல் யானைக்கு வந்து பழிவாங்கிற குணம் அதிகமாக இருக்கும்பாங்க. அதனால் இந்த கர்ணத்தில் பிறந்தவங்க, கரசை கர்ணத்தில் பிறந்தவங்கலாம் பழிவாங்கவங்கலாம் எதிர்பார்க்காதீங்க. அது ஒரு அடையாளம், அது உழைப்போட அடையாளம், அது மூவ் பண்ணுறதோட அடையாளம், பலத்தோட அடையாளம், அப்படி தான் பார்க்கணும். சரி, யானையோடு இருக்காரா, விநாயகரை கும்பிடுங்க, இல்லைன்னா கஜலட்சுமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த என்னன்னா இதெல்லாம் கண்டுபிடிப்புகள்லாம் நம்ம ஆட்களோட கண்டுபிடிப்பு. இந்த கரசையெல்லாம் சில விஷயங்களை வச்சு அவங்க அந்த தன்மையை வச்சு இந்த காலத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. கடவுள்கள் வந்து நாமெல்லாம் சேர்த்துக்கிறோம், தெரிஞ்ச வரைக்கும் தெரியாததுக்கு நம்ம ஏதாவது ஒரு ரூட் எடுத்து விட்டுக்கிறோங்கிற மாதிரி போயிட்டுருக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வணிசை. வணிசை கரணம்ங்கிறது வந்து எருதை குறிக்கக்கூடியது. அப்போ எருதுங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள், அதுவும் வந்து உழைப்புக்கு அடையாளம் தான். இதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. சிவபெருமான் வந்து அந்த வாகனத்தில் வர்றதுனால சிவபெருமானை வந்து நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எடுத்துக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சகுனி அப்படிங்கிறாங்க. சகுனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுப்போம், மகாபாரதத்தில் வந்து நிறைய அந்த வஞ்சகமான சதி திட்டங்கள்லாம் தீர்த்தவர் தான் சகுனின்னு எடுப்போம்ல. இதுக்கு காகம்னு எடுப்பாங்க, இன்னும் பல விஷயங்கள் எடுப்பாங்க. காகத்துக்கு வந்து எதனால் எடுக்கிறாங்கன்னு தெரியாது, அது வந்து ஒரு வடிவத்தை சொல்கிறாங்க, சகுனி கர்ணம்ங்கிறாங்க. இவங்க வந்து மிகப்பெரிய ராஜதந்திரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காக்கையத்தை வந்து யார் வாகனமாக வச்சுருக்கோமோ சனி பகவான் தான் வாகனமாக வச்சுருக்காரு. அவரை போய் கும்பிட்டிங்கன்னா அவர் தான் வந்து அது கர்ணநாதர் அப்படிங்கிறாங்க. சனி பகவானை வந்து நேரடியாக பார்த்தே கும்பிடக்கூடாது, சைடில் தான் பார்த்து கும்பிடணுங்கிறாங்க. சனி பகவானை தேடி போனீங்கன்னா அவர் இன்னும் சோதிப்பார் இல்லையா. ஓகே, காக்கா வச்சு நம்ம சனி பகவான் அப்படின்னு சொல்லிடுறோங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது சதுஷ்பாதம்னு ஒரு கரணம். இந்த சதுஷ்பாதம், சதுஷ்னா சதுர், 4 பாதங்களை கொண்டது. சில பேர் நாய் அப்படிம்பாங்க, சில பேர் வந்து 4 கால் கொண்ட விருகங்கள் எது வேணாலும் எடுத்துக்க அப்படிம்பாங்க. மேக்ஸிமம் இந்த இடத்துல நாயாக சொல்லப்பட்டதுனால நன்றி உணர்ச்சி மிக்கவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுக்கு கடவுளை கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே, பைரவரை கும்பிடுங்க, அப்படி அவர் தான் கர்ணநாதன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்தது நாகவம். நாகவத்துக்கு பற்றி நம்ம சொல்லவே வேணாம். நாகவம் அப்படிங்கிறது வந்து இந்து மதத்தில் உள்ள எல்லா கடவுள்களுக்குமே நாகம் இருக்கும். சிவனுக்கு பார்த்திங்கன்னா கழுத்தில் நாகம் இருக்கும். பெருமாள் வந்து பாம்பு படுக்கையிலே படுத்திருப்பார். முருகனுக்கும் பாம்பு இருக்கும், விநாயகருக்கு இடுப்பில் பாம்பு இருக்கும், அம்மனுக்கும் பாம்பு இருக்கும். எல்லாத்துக்குமே பாம்பு இருக்கிறதுனால இவங்க வந்து எல்லா தெய்வங்களோட அருளையும் பெற்றவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இருந்தாலும் நாகதேவதைகள், நாகதேவர்கள் நாகர்களை மட்டும்தான் வணங்கணும், அதுதான் அவங்களுக்கு கர்ணநாதரும்பாங்க. அது எந்த அளவுக்கு என்னன்னு தெரியல. பொதுவாக கடவுளை கும்பிட்றதுக்கு ஒன்றும் காரணம்லாம் தேவையில்லை, விருப்பப்பட்ட அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட கடவுள்களை கும்பிடலாம். அதுக்கப்புறம் கிம்ஸ் துக்குணம். இந்த கிம்ஸ் துக்குணம் அப்படிங்கிறது புழுக்களை குறிக்கிறது. புழுங்கிறது என்ன மாதிரி புழு, அல்லது வந்து பாக்டீரியாவோ வைரஸா அப்படி கிடையாது. கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களையும் வச்சுக்கலாம். சிறு நாக்குப்பூச்சிகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம மண்புழுலாம் சொல்கிறோம் இல்லையா. மண்புழு தானே வந்து நிலத்தை வந்து வளப்படுத்துது, நல்ல பன்முகத்தன்மைப்படுத்துது, அதோட வளர்ச்சியை பெருக்குது. அதே மாதிரி பாலை மோராக்கிறது எல்லாமே அதுவும் சில கிருமிகள் தானே, நோயை உண்டாக்குறதும் சில கிருமிகள் தானே. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தன்மை இருக்குங்கிறத அதுவெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க எதை வழிபடுறது, எதை அடையாளமாக வச்சுக்கிறதுன்னு தெரியாதுல்ல, மகாவிஷ்ணுவை கும்பிட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கரணம் அப்படிங்கிறத நம்ம மெயினாக எடுக்கிறது வந்து இந்த கேரக்டர் வந்து இந்த மனிதர்களுக்கு இருக்கும். அப்போ எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் 50% பாசிட்டிவ் இருக்கும், 50% நெகட்டிவ் இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி அந்த திங்கிங் உங்களுக்கு இருந்தாலே ஓரளவு உங்கள் லைஃப்பை ப்ரமோட் ஆகணும்னு சொல்லப்படுறது தான் வந்து இந்த கரணம்ங்கிறது. இந்த வெறும் கரணத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டே நின்னோம்னா லைஃப்பில் ஜெயிச்சிட்டோம்னா முடியவே முடியாது.
எல்லா துறையிலையும் எல்லா கேரக்டர்களும் இருக்கும் இல்லையா? ஒரு சின்ன செயல் நம்ம பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம்ல, எல்லா பொருள்களையும் அந்த 8 கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குங்கிறத சொல்கிறோம்ல, அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா துறைகள்லையும் இந்த எல்லா கரணங்களோட ஆதிக்கமும் இருக்கும். நமக்கு எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதோட பாசிட்டிவ் கேரக்டர்களை வளர்த்தோம்னா டெவலப் ஆகலாம். கர்ணநாதனை பிடிச்சாலே மட்டுமே நம்ம மேலே வந்துட முடியாது. அந்த தன்மையை உணர்ந்து நம்மளுடைய துறைகளில் நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்தணும், செயல்படுத்தணும், இன்னும் இன்னோவேஷன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். என்ன நேயர்களே, இந்த கரணம் பற்றிய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.